வேலு போன் பண்றாரு சக்திக்கு. சக்தியும் அட்டன் பண்றாங்க. சக்தி, நீ எங்க இருக்க? என்னங்க, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். சக்தி, நீ உடனே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அங்காளம்மன் கோயிலுக்கு வந்துரு. இத கேட்ட சக்தி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வர்றாங்க அங்காளம்மன் கோயிலுக்கு. தென்னரசு ஒரு கடையில டீய குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சக்தி வர்றத பாக்குறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என்னையவா ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நீ நினைச்ச? உன்னைய பரலோகத்துக்கு நான் அனுப்பி வைக்க போறேன் சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காரை எடுக்கிறாரு தென்னரசு. வேகமா ஓட்டுறாரு காரை. முகத்துல மாஸ்க வேற கட்டியிருக்காரு தென்னரசு. சக்தி கிராஸ் பண்றப்ப தென்னரசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இதோட உன் கதை முடிஞ்சிச்சு. இத பார்த்த வேலு வேகமா போய் சக்திய காப்பாத்துறாங்க. இந்த காரம் சக்தியை தாண்டி வேகமா போகுது. தென்னரசு அந்த காரை ஓட்டிக்கிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரியலையேன்னு ரொம்ப ஆச்சரியமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சக்தி வேலுவ கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றாங்க. இத பார்த்த சிவபதி, என்ன வேலு ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்பா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ப்பா. தென்னரசு வேலு கிட்ட கேக்குறாரு, எவன்னு சொல்லுடா, மண்டைய ரெண்டா பொழந்துடுறேன். தென்னரசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சக்தி என்ன சந்தேகமா என்னைய பாக்குறா? வண்டி ஓட்டுனது நம்மதான்னு சக்திக்கு தெரிஞ்சு போச்சோன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சக்தியும் ஆச்சரியமா பாக்குறாங்க தென்னரச. சந்திப்போம்.